ஹாய் மார்னிங். நேற்று எல்லாருக்கும் உமன்ஸ் டே எப்படி போச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லா ஹாப்பியாக போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணினீங்கன்னா எனக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன ரெசிபி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. இது சாதாரணமாக நம்ம கோதுமை மாவை வச்சுலாம் நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவை வச்சு சப்பாத்தி செஞ்சு பார்க்க போகிறோம்ல, சாப்பிடவும் போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. 1 டம்ளர் அரிசி மாவு, எண்ணெய், உப்பு, தேவையான அளவு தண்ணி. இதுதான் இதுக்கு தேவையானது, வேறு எதுவுமே கிடையாது. சரியா? சிம்பிளாக அழகாக ஈஸியாக நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி கூட செய்யுங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் 2 ஊற வச்சு அதையும் உப்பு போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, தண்ணி நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, அந்த கொதிக்கிற தண்ணியில் கூட அதை கொட்டிட்டு இந்த மாவு பட்டு கலரும் போது அதுலேயே உப்பு காரம்லாம் இருக்கும். ஆனால் இந்த சம்மர் அப்படின்றதெல்லாம் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் காரம், தக்காளி தொக்கு சாப்பிட்லாம், தக்காளி வெங்காயம் வதக்கினது சாப்பிட்லாம், கோங்குரா சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம். சரியா? இது என்னடா இது காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோங்குரா அது ஒவ்வொருத்தரோட இஷ்டங்கள். சரியா? வாங்க இதை எப்படி பார்க்கலாம். இப்போ இது 1 டம்ளர் அரிசி மாவு அப்படின்னு நீ வச்சினிங்கன்னா, எப்போவும் நான் சொல்கிறது தான், அரிசி மாவு பழைய அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் 2.5 டம்ளர் கூட பிடிக்கும். புது அரிசி மாவாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் 1.25 டம்ளர் வச்சா தான் அது கொதிக்கும் போது அப்போ தான் அது நல்லா வெந்துடும். நம்மளுக்கு குக்கிங் டைமும் ஈஸியாக இருக்கும். சரியா? பழைய அரிசியாக இருந்தால் நிறைய தண்ணி வைக்கணும், புது அரிசியாக இருந்தால் கம்மியாக தண்ணி வைக்கணும். இதுதான். நான் பாட்டுக்கு ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு ஒழுங்காக வரலன்னா பிரச்சனையாயிடும். அது அரிசி என்ன அரிசின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு ரேஷன் அரிசி நல்லாவே இருக்குது. அந்த ரேஷன் அரிசி தான் நல்லா அரைச்சின்னு நம்ம வறுத்து கூட வச்சுக்கலாம். சிலதை அப்படியே பச்சையாக கூட வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கிறது என்னன்னா, அது 1 இயருக்கு அது அப்படியே நல்லா களைஞ்சி நல்லா காய வச்சுட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு நல்லா வறுத்து ஒரு பக்கெட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் புட்டாகவும் செஞ்சுக்கலாம், இடியாப்பமாக செஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ரேஷன் பச்சரிசி ரியலி குட். இதே மாதிரி வத்தல் போடுறதுக்கு நீங்கள் நல்ல அரிசியை போடுறத விட இந்த மாதிரி ரேஷன் அரிசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சரியா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அரிசியை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுலேயே நான் மெஷர் பண்ணி தண்ணி விட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். வாங்க தண்ணியை மெஷர் பண்ணி விடலாம். இப்போ அதில் 1 டம்ளர் வச்சுருந்தேன் இல்லையா அரிசி மாவு, இதில் இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் 1.25 டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் விட்டுட்டு அரிசி மாவை பொறுத்து அரிசியை பொறுத்து தான் இப்பவும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, சப்பாத்தி மாவுக்கு போடுற மாதிரி இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது மாவு ஒட்டாமல் வரத்துக்கோசரம் எண்ணெய். இது என்னடா இது நம்ம இன்னும் செஞ்ச மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டு. நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு கலரும் போது இந்த மாதிரி தான் கலருவோம். அதே ப்ராசஸ் தான். சரியா? புதுசாக ஒன்றும் சொல்லலை, அதே ப்ராசஸ் தான். அதே மெத்தடில் நம்ம செஞ்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். அவ்வளோதான். வெரி குட். எல்லோரும் நல்லா யோசனை பண்ணிட்டீங்களே, சூப்பர். அதே மாதிரி தான். இப்போ வாங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இந்த மாவை போட்டு கிளறி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாகிடும். சாஃப்டானோடனே நம்ம திரட்டலாம். சரியா? இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவை எப்படி போட்டு கலரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நம்ம கோதுமை சப்பாத்தி செஞ்சுருக்கோம், ராகி சப்பாத்தி செய்யும் போது இதே தான். ஓகேவா? கேழ்வரகு மாவு சப்பாத்தி செய்வோம் இல்லையா, இதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி தான் இப்போ அரிசி மாவை வச்சும் நம்ம சப்பாத்தி ஒன்று செய்ய போகிறோம். அதே தாங்க. கரெக்டு. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதே தான். வாங்க பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா அது பாருங்கள், பபுள்ஸ் வருதா? இதுதான் இது. இந்த டைமில் இந்த மாவை நம்ம கொட்டிடலாம். இந்த பதம் போதும். அவ்வளோதான். இதை கைவிடாமல் நம்ம கலர போகிறோம். கட்டியே வராது.
ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். பந்து மாதிரி வரும். இது பதம் எப்படின்னா அது பாருங்கள், இது வந்து ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கும் போதே இந்த கரண்டியோடு வரும். இதுதான் நல்ல பதம். இந்த பாருங்கள் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இதுதான். இது அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இது பாருங்கள், இதனோட மூடியை போட்டு மூடி நம்ம வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயாச்சு. இதில் லேசாக கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நினச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரியே நம்ம திரட்ட போகிறோம். சரியா? அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் 2 உருண்டை செய்கிறேன். வேணா கூட ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம். மாவை நல்லா பிசையும் போது நல்லா இழுத்து வச்சு பிசைங்க. அப்போ அதில் இருக்கிற கட்டி உங்களுக்கே தெரியாமல் ஒரு 2-3 கட்டி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சரியாயிடும். இப்போ இதை வந்து இது பாருங்கள், நம்ம கோதுமை மாவு எப்படி தொட்டுவோம் அதே மாதிரி இதையும் நல்லா இதில் போட்டுக்கோங்க. போட்டு சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இதை நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா வரும் பாருங்கள், ரப்பர் மாதிரி வரும். பிஞ்சதுன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கணும். திரட்டி எடுத்துகிட்டு ஒரு மூடி இருந்ததுன்னா மூடியில் போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். வரேன். இந்த மாதிரி திரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு இந்த பாருங்கள் இப்படி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இதெல்லாம் கட் ஆகிடும். இதை பாருங்கள். இதே மாதிரி நம்ம போட்டு இதை பாருங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள். இதை நீங்கள் பெருசாக வேணாலும் செய்யலாம். அதை பாருங்கள், இதை உப்பி வருது பார்த்தீங்களா? நல்ல உப்பி வரும். நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே இது வந்து அரிசி சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள். திருப்பி போட இந்த பக்கம் எல்லாம் நம்ம இப்படி லேசாக ரொம்ப அழுத்தாமல் இப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துன்னு வந்தால் அதை பாருங்கள் உப்பர் இந்த மாதிரி உப்பி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இது வெந்த பிறகு ஆயில் விட்டுக்கலாம். ஒரே டைமில் 3 இந்த மாதிரி குட்டீஸ்க்கு குழந்தைங்களுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை பாருங்கள் உப்பி வருது பாருங்கள். இதை பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். செஞ்சுக்காம இதை பாருங்கள் உப்பி வருது பார்த்தீங்களா? இதுதான். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு ஈஸியான ஒர்க்கு தான். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் காலையிலைக்கு வேணுனாலும் நீங்கள் எடுத்து இம்மீடியட்டாக செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது கூட இதை எடுத்துன்னு போகலாம். ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து குக் ஆகிருக்கு. அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த மாவையே வச்சு நீங்கள் இடியாப்பம் கூட செய்யலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், மாவை கலரி நல்லா அழகாக ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நம்ம ஓமப்பொடி அச்சு இருக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து இடியாப்பம் செய்யலாம். ஏன்னா இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதை வந்து இப்போது இதில் வச்சு இட்லி தட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரே டைமில் வந்து உங்களுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடும், இடியாப்பமும் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை காமிக்கிறேன். அதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான்.
அந்த டேஸ்ட்டே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. அதுக்குள்ளே இடியாப்பம் ஆகட்டும், அதையும் பார்க்கலாம். இடியாப்பம் செஞ்சது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இடியாப்பமும் வரும். இதில் நீங்கள் பால் கொழுக்கட்டை வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது வந்து ஒரே மாவில் 5 விதமான 6 விதமான டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு அந்த அரிசி மாவு சப்பாத்தியை செஞ்சு காமிச்சிருக்கேன், இடியாப்பம் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆலினால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் போடுங்க. வெயிலில் யாரும் ரொம்ப அதிகமாக போகாதீங்க, தண்ணி நிறைய குடிங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிபி பேஷண்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இருந்துட்டு டேப்லெட் போட்டுட்டு நல்லா நிறைய தண்ணி குடிங்க, சரியா? இது எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ், அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு இந்த அரிசி மாவில் ஏதாவது ரெசிபீஸ் தெரியும் அப்படின்னாலும் எனக்கு ஷேர் பண்ணலாம். பாய், டேக் கேர். ஃபஸ்ட்டு நீங்கள் மாத்திரை போடுங்க.